டு வித்யா டாக்ஸ் சேனல். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இது வந்து ஃப்ளேம் ப்ரொடெக்டர் அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா இது விண்ட்ஷீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ரீசெண்டாக பார்த்தேன். அதில் பார்த்தீங்கன்னா அந்த சேனலோட பேர் வந்து பொறியியல் தகவல்கள் அப்படிங்கிறதுடைய ஆங்கில வெர்ஷனில் இருக்கும். ஸோ அது பார்த்துக்கோங்க அந்த சேனலில். அதுலேயும் இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த ப்ராடக்ட் வந்து ஆக்சுவலாக கம்ப்ளீட்டாக வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து அந்த அளவுக்கு வேஸ்ட்டுன்னு சொல்கிற அளவுக்கு இல்லை. இதை பார்த்தாலே தெரியும். நான் வந்து இதை வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரொம்ப ஓல்டாக தான் இருக்கும். இது நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது உண்மைக்குமே ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். ஸோ அதில் காட்டியிருந்த விஷயம் என்ன காட்டியிருந்தாங்க அப்படின்னா, ஒரு லிக்விட் எடுத்து அதை பாயில் பண்ணுவாங்க. பாயில் பண்ணிவிட்டு அதுக்கு டைம் எவ்வளோ, ஃபியூயல் எவ்வளோ வேஸ்ட் ஆகுது அப்படிங்கிறத மட்டும் கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இது வச்சு பாயில் பண்ணாலும், இது வைக்காமல் நார்மலாக பாயில் பண்ணாலுமே நமக்கு வந்து சேம் டைம் தான் ஆயிருக்கும். ஸோ அதுதான் அவங்க எக்ஸ்பெரிமெண்டலாக செஞ்சு காட்டியிருப்பாங்க அந்த வீடியோவில். காட்டிட்டு இது வந்து ஃபியூயல்லாம் மிச்சப்படுத்தாது, இது ஒரு வேஸ்டான ப்ராடக்ட், இது வந்து வாங்கணும்னு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இதில் வந்து சில யூஸ்ஃபுல்னஸும் இருக்குது. அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஹெல்த் ரீசன்ஸ்க்காக இது யூஸ் ஆகும். எந்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக ஷெஃப்ஸுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் வரும். அது நீங்களே போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஷெஃப்ஸுக்கு வந்து கிட்னி ஸ்டோன் அப்படிங்கிறது ஆஃபன் வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம். ஓகே, ஸோ அதுக்கு வந்து ரீசன் என்ன, ஏன் அவங்களுக்கு கிட்னி ஸ்டோன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஸ்டொமக், கிட்னி அந்த பார்ட் எல்லாமே வந்து ஃப்ளேமுக்கு டைரெக்டாக எக்ஸ்போஸ் ஆகும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய வாட்டர்லாம் வந்து சீக்கிரம் இது ஸ்டோன் மாதிரி இதுகள் ஃபார்ம் ஆகுது. கிட்னியில் ஸ்டோன் மாதிரி அதெல்லாம் வந்து கிறிஸ்டலைஸ் ஆயிடுது. அதில் இருக்கக்கூடிய சால்ட்ஸ் எல்லாமே ஈஸியாக அவங்க உடம்புல கிறிஸ்டலைஸ் ஆயிடுது ஹாட் டெம்பரேச்சர் காரணமாக. அதனால அவங்களுக்கு வந்து கிட்னியில் ஸ்டோன்ஸ் மாதிரி வருது. ஸோ இதை வந்து இது ப்ரிவெண்ட் பண்ணும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே எக்ஸ்பெரிமெண்ட்டில், அதே வீடியோவில் அதை செய்யக்கூடிய நபர் வந்து செஞ்சு காட்டியிருப்பாங்க. தெர்மல் இண்டிகேட்டர் வச்சு பண்ணியிருப்பாங்க. இது மேலே நம்ம ஒரு வெசல் வச்சு ஹீட் பண்ணும்போது என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, உள்ளே மட்டும்தான் ஹீட் ஆகும். ஹீட் வந்து வெளியே ரேடியேட் ஆகாது. ஹீட் வெளியே ரேடியேட் ஆகலைனாலும் டெம்பரேச்சர் உள்ளே வந்து நமக்கு பாயில் ஆகிறதுக்கூடிய இதில் எந்த வேரியேஷனும் ஏற்பட்டிருக்காது. ஃபியூயல் மிச்சமாயிருக்காது. ஓகே, ஸோ அதுதான் அவங்க பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு. ஆனால் அதுலேருந்தே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம், ஹீட் வந்து இந்த இது வச்சுட்டு நம்ம ஏதோ ஒன்று ஹீட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு வெசல் வச்சு நம்ம ஹீட் பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஹீட் வந்து இந்த அவுட்டர் கவரிங் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளேயே தான் தங்கிரும். ஹீட்டை வந்து இது ஹோல்டு பண்ணுது. பட் அந்த ஹீட்டை வந்து வெளியே விடலை. அதனால உங்களுக்கு டெம்பரேச்சர் வந்து வெளியே வந்து லோவாக தான் இருக்கும். தெர்மல் இண்டிகேட்டர் வச்சு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் லோவாக இருக்கும். பட் உள்ள வந்து